வருகிற நாட்கள்ல நம்ம நிக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா மற்ற ஜனங்களுக்கு என்னன்னா வருமோ நேரிடுமோ அதெல்லாம் விசுவாசிகளுக்கு கூட வரும். ஹல்லேலூயா. இப்ப வந்துட்டு 91வது சங்கீதத்தை நம்ம வாசிச்சோம். அதுல ஒரு வசனம் இருக்கு, 1000 பேரு உன்னுடைய பக்கத்துல விழுந்தாலும் 16,000 பேர் உன்னுடைய வலது பக்கத்துல விழுந்தாலும் உன்னை அணுகாது. எதுக்காக அணுகாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா மனம் பாடம் பண்ணிக்கின்னு வசனத்தை நம்ம பேசிக்கிட்டே இருந்தா அந்த வசனம் நம்மளுக்காக செயல்படாது. பிசாசு இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது என்னத்தை கொண்டு வந்தான்? வசனத்தை கொண்டு வரான். அவன் பிசாசு சொல்றான், வசனத்துல எழுதப்பட்டிருக்கேன், இங்க இருந்து நீ குதி, தேவதூதர்கள் அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல இருக்கிற அந்த ஒளி நமக்குள்ள காணப்படும். ஆனா நம்ம எல்லாம் எப்படி ஆயிடும் தெரியுங்களா? கொஞ்ச நாட்கள் ஒரு கொஞ்சம் எப்படின்னு வந்த உடனே உள்ள இருக்கிற அந்த ஆர்வம் குறையும், ஆரம்பத்துல இருக்கிற அந்த அன்பு குறையும். ஆரம்பத்துல 3 மணிக்கு அலாரம் வைக்குவோம், 12 மணிக்கு எழுந்து பார்த்துன்னு இருப்போம், 3 மணி ஆயிடுச்சா, 1 மணிக்கு பார்ப்போம் 3 மணி ஆயிடுச்சா, 2 மணிக்கு பார்ப்போம் 3 மணி ஆயிடுச்சா. இப்போ 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அது அலாரம் அடிச்சுனே இருக்கும், ஆஃப் பண்ணிட்டு ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தா விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் யாரா இருந்தாலும் நிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல நிக்கணும் அப்படின்னா விசுவாசிகளுக்குள்ளேயே கர்த்தர் ரெண்டு பாகமா பிரிக்கிறார். இந்த வேதத்துல பார்க்கும்போது மனிதர்களை எந்த விதத்திலயும் இவங்க பணக்காரங்க இவங்க ஏழைங்கன்னு பிரிக்கப்படல, இவங்க ஆண்கள் பெண்கள்னு பிரிக்கப்படல, இவங்க யூதர்கள் இவங்க ஜென்டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கூட பிரிக்கப்படல. ஆனா ஒரே ஒரு விதத்துல பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி சொல்லுங்க? இவங்க ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்க இருளின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளா இருளின் பிள்ளைகளா இவங்க பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒளியின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார், நீ ஒளியின் பிள்ளை நீ நினைச்சுன்னு இருக்கிறியா, அப்ப இந்த காரியம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம், மத்தேயு 13:11. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பதில் இது. சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல வாழுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த பரலோக ராஜ்யத்துல வாழுகிற பிள்ளைகளுக்கு ரகசியங்கள் இருக்குதான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாம் வந்து நம்ம சொல்றோம், நமக்கெல்லாம் நிறைய பேருங்க இருக்குங்க, கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், அப்புறம் நம்ம உப்பா இருக்கிறோம், ஒளியா இருக்கிறோம், நிறைய இந்த மாதிரி பேருங்க இருக்கு. ஆனா கடைசியில அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிற ஒரு பேர் என்னன்னா ஜெயம் கொள்ளுகிறவன். எப்படி என்ன ஒரு பேர் அது? ஜெயம் கொள்ளுகிறவன். சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜெயம் கொள்ளுகிற அந்த இடத்துக்கு போயிட மாட்டாங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நீ எத்தனை அறிந்திருக்கிறாயோ, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கொடுத்திருக்கிற அந்த ரகசியங்களை எத்தனை ரகசியம் உனக்கு தெரியும்? அவர்களுக்கும் அது அருளப்படவில்லை அப்படின்னா உலகத்திற்கு அது கொடுக்கப்படவில்லை, உனக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் சொல்லும் போது அது அவர் வந்து இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்லி இருக்கிறார். புரியுதா நான் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு? பதில் கொடுத்து இருக்கிறார் அந்த கேள்விக்கு ஒரு பதில். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு இந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். என்ன கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு? திறவுகோலை. அந்த திறவுகோலை வச்சு என்னங்க பண்ணணும்? நம்ம ஷோ காட்டணுமா? என்ன பண்ணணும்? திறவுகோலை வச்சு என்ன பண்ணணும்? என்னத்தை திறக்கணும்? உங்க வீட்டுல உங்க இப்ப வீடை பூட்டிட்டு வந்தீங்க இல்ல, அந்த சாவி இருக்குல்ல, போன உடனே வீட்டை வந்துட்டு என்ன செய்வீங்க? அந்த சாவியை போட்டு திறக்குவீங்க. நம்ம ஓவரா திங்க் பண்ணக்கூடாது, நல்லா நார்மலா திங்க் பண்ணாவே அந்த ரகசியங்கள் என்னன்னு நம்மளுக்கு புரியும்.
ஹல்லேலூயா. இந்த ரகசியங்கள் தெரிஞ்சாதான் கோஷனுக்குள்ள ஒரே ஒரு கொசு கூட வராதுன்னு நம்மளுக்கு புரியும். அந்த எகிப்து பூரா வியாதிங்க இருந்தாலும், எகிப்து பூரா எது வேணாலும் வந்தாலும், கோஷனுக்குள்ள மட்டும் எகிப்துக்குள்ள இருந்தாலும் அதுக்குள்ள ஒரே ஒரு கொசு கூட வரக்கூடாது. ஹல்லேலூயா. கோஷன் பட்டணம். அப்ப அந்த எகிப்து ஃபுல்லா இருள் வந்தாலும் கோஷனுக்குள்ள மட்டும் ஒளி இருக்குது. இப்ப நம்ம சொன்னோம் இல்ல, 1000 பேருடைய பக்கத்துல விழுந்தாலும், 16,000 பேருடைய வலது பக்கத்துல விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்னா சும்மா சொல்லினே இருந்தா நடக்காது. அது எதுக்காக அணுகாதுன்னு தெரியும். ஒரு வியாதியஸ்தனுக்கு முன்பாக, வியாதி இருக்கு அவனுக்கு முன்பாக இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனை எல்லாமே இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பார்மசி இருந்தாலும் இந்த வியாதிக்காக எந்த மருந்து எடுக்கணும்னு தெரியாத இருந்தா அது பயன்படுமா? ஆனா இவனுடைய வியாதிக்காக எந்த டேப்லெட், ஒரு சின்ன டேப்லெட் பக்கத்துல இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஒரு டேப்லெட் போதும். ஹல்லேலூயா. அந்த வியாதிக்காக அந்த டேப்லெட் தான் திறவுகோல். ஹல்லேலூயா. இந்த ரகசியங்கள் வந்துட்டு திறவுகோல். இந்த ரகசியங்கள் திறவுகோலா இருக்கும்போது என்னத்தை திறக்கிறதுக்காக நம்ம பார்க்கும்போது அது கேள்வி என்னன்னா, இப்ப நான் வரேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தோட வாழ்றதுக்காக ஒரு திறவுகோல் இருக்கு. இந்த உலகத்துல வியாதி இல்லாத வாழ்றதுக்காக ஒரு திறவுகோல் இருக்கு. ஆனா நம்ம விசுவாசிக்க என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, எங்க அப்பாக்கு இருக்குது, எனக்கு கூட இருக்குது. கரெக்டா இல்லையா? எப்படி? எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, எங்க அப்பாக்கு இருந்துச்சு, எனக்கு கூட இருக்குது. ஆனா வேதத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கொண்ட உடனே நீ பரலோகத்தின் பிதா உடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் நீ ஆக்கப்பட்டிருக்கிறாயாம்.